நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. 10 தடவை சொன்னீங்கன்னா புள்ள உருப்பிடாது. உலகத்திலேயே பெற்றோரைத்தான் ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும். இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவியும் 20 ஆண்டுகள் ஒன்றாக வாழுகிறீர்களே, ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புருஷன் மேலே இருக்கும். மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பாளான்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு விலை கட்டணும்னு ஒரு அப்பா சாதாரணமாக நினச்சிடுவேன். இந்த ஆளுக்கு எதுக்குடா கழுத்துட்டு அவ்வளோ வரன்று வந்துச்சேன்னு அம்மாக்களுக்கெல்லாம் கோபம் இருக்கிற போது தோணும். ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவை தான் நம்பும். தான் சொந்த திறமையில சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு என்னை விட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே சைக்கிள் ஓட்டவன் தான் இங்கே நிறையா. நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு இல்லையா? நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு. நான் விழுந்தா எங்கள் அப்பா பிடிச்சிக்குவாங்கிற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு. என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு. வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு, நான் சம்பந்தம் இல்லாத சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிற அபாயம் நேரும். ஏன்னா அவன் கைவிட மாட்டேன்னு ஆதரவு கொடுப்பான் இல்லையா? யாரோ ஒருவர் பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்னாபின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு போகாதீங்க. வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கிக் கொள்ள யார் கிடைப்பார் என்று தான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும். யூ ஷுட் பி an extended hand for a kid அப்படின்னு சொல்றான். ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கணும். பிள்ளை தடுமாறி வந்து அவன் சட்ட காலம் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா இருக்க பார்த்துக்குவான், எங்கள் அம்மா இருக்கு என்னை பார்த்துக்கும், இந்த ஊர் என்னை பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது நம்பிக்கை வரணும். பிள்ளைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபீல் பண்ண கிரியேட் பண்ணணும். எல்லாரும் எதுக்கு போராடுறோம்? எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க? புதுசாக போட்டேன் ரைட்டு தானே? இன்றைக்கி வர நிகழ்ச்சியில் எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸில் வைக்க தானே போகிறீங்க. எதுக்கு? நான் முக்கியமானவன் என்று யாரோ உணர வேண்டும் என்பதற்காகத்தானே. குறிப்பாக நம்மளை பிடிக்காதவங்க பாரு மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து போட்டோ எடுத்திருக்கேன், நீ எடுத்திருக்கியா அப்படின்னு காட்ட தானே. ஏன்? நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் அறிய வேண்டும் நம்புகிறோம் இல்லையா? 35 வயசில் 40 வயசில் 50 வயசில் நமக்கு தோணுதுல நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் ஏற்றுக்கணும்னு. 16 வயசில் 17 வயசில் 15 வயசில் அவனுக்கு தோணாது, அவளுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும். I should people have to celebrate me எனக்கு தோணாது. கைத்தட்டல் கேட்க கேட்க உற்சாகம் குறையுதா? குறையலையே. பாலச்சந்தர் அவர்கள்ட்ட நான் ஒருமுறை பேட்டி கண்ட போது நான் சொன்னேன், இவ்வளவு படம் நடிச்சா, இவ்வளவு படம் பண்ணியாச்சு, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேரை மீடியாவில் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க, அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துறீங்க, அத்தனை படம் வாங்கிட்டீங்க, அவ்வளவு விருதுகளை வாங்கி குமிச்சிட்டீங்க, இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துகிறதான்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும். எத்தனை வயசானாலும் அந்த கைத்தட்டல் தான் என்னை உற்சாகப்படுத்தும் அப்படின்னா, அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கே கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்துது. அப்போ வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டணும்? நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா? ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும். ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊர் கொண்டாடும். அதுக்கு நீங்கள் வேணாம். நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தாலும் வேணும். நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பா அம்மா வேணும். வாங்க பாஸ் போய் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் புள்ள பண்ணும். ரைட்டா? 6 பிள்ளை பெற்றிருந்தப்போ கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை, அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை, அஞ்சாமல் இருந்தாங்க, பிள்ளைங்க மேலே நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணால் கூட கடைசியில் சரியாயிருவான், நம்மளை பார்த்து சரியாயிருவான். பழைய ஒப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா? உங்கள் அப்பா பாடுறான்னு சொன்னா அம்மாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. முன்னாலெல்லாம் அடிக்கடி என்ன ஒப்புமை சொல்லுவாங்க? உங்கள் அப்பா பாடுறா எப்படி மனுஷன் பாடுறா, உங்கள் அப்பா பாடுறா, உங்கள் மாமா பாடுறா, உங்கள் அத்தையை பாடுறா, உங்கள் சித்தியை பாடுறான்னு. அப்படி வீட்டுக்குள்ளே சொல்கிறதுக்கு உதாரணம் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ளே சொல்ல உதாரணம் இருக்குன்னா நாம கரெக்டாக இருக்கணும். நாம கரெக்டாக அந்த புள்ள கரெக்டாக இருக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும்?